நினைத்தாலே முத்திதன் தலமான திருவண்ணாமலையில் இங்கு சிவனே மலையாக வீற்றிருப்பதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. அதனால தான் சிவனை வந்து வழிபடுவதாக நினைத்து கொண்டு பக்தர்கள் மலையை கிரிவலம் வந்து வழிபடக்கூடிய வழக்கம் இன்றளவுமே கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. அளவில்லாத சிறப்புகள் அற்புதங்கள் நிறைந்த தலமாக திருவண்ணாமலை திருத்தலமானது விளங்குதுங்க. அந்த வகையில் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை தரிசனம் செய்வதால் இவ்வளவு நன்மைகளா என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. திருவண்ணாமலையுடைய சிறப்புகளுக்கு முதன்மையானதாக இருக்கக்கூடியது திருக்கார்த்திகை நாளில் மலை உச்சியில் ஏற்றப்படக்கூடிய மகா தீபம் தாங்க. இதே போல் மலை உச்சியில் தீபம் ஏற்றி வழிபடக்கூடிய வழக்கம் வேறு எந்த கோவில்களிலுமே இல்லைங்க. கார்த்திகை தீபம் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய எல்லோருடைய ஞாபகத்துக்கு வரக்கூடியது திருவண்ணாமலை மலையில் உச்சியில் ஏற்றப்படக்கூடிய மகா தீபம் தாங்க. இந்த மகா தீபம் 20 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தெரியும் அப்படின்னும் சொல்லப்படுது. இருந்தாலும் இதற்கு சிறப்பு அனுமதி பெற்று மலை மீது ஏறி சென்று மகா தீபத்தை தரிசிப்பதை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. மேலுமே திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய மகா தீபத்தை தரிசிப்பதற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தருவாங்க. இந்த மகா தீபத்தை தரிசித்தோம்னா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தெரியறதே இல்லைங்க. ஆனால் கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைத்து கொண்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மகா தீபத்தை தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பை இழந்து விடுறாங்க. திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய கார்த்திகை தீபத்தை நம்ம நேரில் தரிசனம் செஞ்சோம்னா 21 தலைமுறைகள் சாபமானது நீங்கி முக்தி கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. திருவண்ணாமலை தீப திருநாளில் மலையை பார்த்து நமச்சிவாயா அப்படின்னு சொன்னோம்னா அந்த மந்திரத்தை 3 கோடி முறை உச்சரித்த புண்ணிய பலனானது நமக்கு கிடைக்கும். மேலுமே திருவண்ணாமலை உச்சியில் தீபம் ஏற்றும்போது மலைக்கு உள் பகுதியில் பூஜை நடக்கக்கூடிய ஒளி கேட்டதாக ரமணர், சேஷாத்ரி சாமிகள் போன்ற அருளர்களால் சொல்லப்பட்டிருக்குதுங்க. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்ட பிறகு தாங்க அதை பார்த்து வணங்கிய பின்னாடி தான் கிரிவலம் வந்தோம் அப்படின்னா அந்த ஜோதியுடைய கதிர்கள் நம்முடைய உடம்பின் மீது பட்டு ஆன்ம சக்தியானது அதிகரிக்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. மேலுமே திருவண்ணாமலையில் தீப திருநாளில் 5 முறை, அதாவது மொத்தம் 70 கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் வந்தோம்னா அவர்கள் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் சரிங்க அதிலிருந்து முழுமையான விமோசனமானது கிடைக்கும் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது. மலை மீது தீபம் ஏற்றும்போது தீப மங்கள ஜோதி நமோ நம என்ற பாடலை பாடி வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் மங்களங்கள் பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. கார்த்திகை தீபத்துக்கு 3வது நாள் மலையை பஞ்சமூர்த்திகளும் வலம் வருவது மிக சிறப்பாக நடைபெறுங்க. அப்போது நாமும் கிரிவலம் வருவது மிகப்பெரிய புண்ணிய பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை காண சித்தர்கள் வருவாங்க அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. அப்படி வரக்கூடிய சித்தர்கள் மலை உச்சியில் தீபம் ஏற்றும் கொப்பரெண்ணெயில் சக்தி வாய்ந்த மூலிகை தைலங்களை சேர்த்து விடுவதாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. இதனால தான் தீபத்திலிருந்து வெளிப்படக்கூடிய புகை தீய சக்திகளை அழிப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. திருவண்ணாமலை மலை சுமார் 2668 அடி உயரம் கொண்டதாகுங்க. கீழிருந்து மலை உச்சி வரை செல்ல சுமார் 8 கிலோமீட்டர், மலை ஏறி செல்ல சுமார் 4 மணி நேரம் ஆகும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. கார்த்திகை தீபத்துக்கு சர்வலாய தீபம் என்ற பெயரும் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை விளக்கீடு, ஞான தீபம், ஜீவ ஜோதி, படஞ்சுடர் என்ற பெயர்களும் இருக்குதுங்க. கார்த்திகை தீபத்தனைக்கு கிரிவலம் வருபவங்களுக்கு 1000 அஸ்வமேதா யாகம் செய்த பலனானது கிடைக்குங்க. மேலுமே கார்த்திகை தீப திருநாளில் சிவலிங்கம் முன்னாடி நெய் தீபம் ஏற்றி நம்ம வழிபடுவதனால நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய காட்சியை நேரில் பார்த்து வழிபடுபவங்களுக்கு சகல தானம் கொடுப்பதால் கிடைக்கக்கூடிய புண்ணிய பலன்கள் அனைத்துமே கிடைக்குமாங்க. கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் திருவண்ணாமலை தலத்தில் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமானது விரைவில் கிடைக்கும்.
திருவண்ணாமலை மலை உச்சியில் தீபம் ஏற்றக்கூடிய பயன்படுத்தக்கூடிய கொப்பரை சுமார் 2000 லிட்டர் நெய் பிடிக்கும் அளவு கொண்டதாகுங்க. மலை உச்சியில் ஏற்றப்படக்கூடிய தீபத்துடைய ஒளி சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவுக்கு தெரியும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த தீபம் பார்த்தீங்கன்னா சுமார் 11 நாட்கள் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்குமாங்க. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பரணி தீபம், அண்ணாமலையார் தீபம், விஷ்ணு தீபம், நாட்டு கார்த்திகை தீபம், தோட்ட கார்த்திகை தீபம் என 5 வகையான தீபங்கள் ஏற்றப்படுவது வழக்கமாகுங்க. சிவபெருமான் கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு அக்னியில நடனம் ஆடுவதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. இந்த நடனத்துக்கு முத்தி நடனம் என்று பெயராக்குமாங்க. கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு ஆலயங்களில் சொக்கப்பனை கொளுத்துவார்கள். ஆனால் திருவண்ணாமலையில் சொக்கப்பனை கொளுத்தக்கூடிய பழக்கம் இல்லைங்க. தீப திருநாளில் மலை மேல் தீபம் காண முடியாதவங்க தீப தரிசனம் நேர்த்தி அதை நினைத்தாலே அதற்குரிய பலன்கள் கிடைக்கும் என்பது பெரியோர்களுடைய வாக்காகுங்க. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்துக்கு நிகராக இதுவரை எந்த ஆலயத்திலுமே ஜோதி வழிபாடானது ஏற்றப்பட்டதில்லைங்க. மேலுமே திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய கார்த்திகை தீபம் அண்ட சராசரங்களுக்கு தீப விளக்காக சொல்லப்படுதுங்க. உலகத்தை எல்லாம் இயக்குகின்ற பரம்பொருள் ஒன்றே என்பதை இறைவன் ஒருவனே என தத்துவத்தை உணர்த்துவதாகுங்க. கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு அதிகாலை திருவண்ணாமலை கோவிலில் பரணி நட்சத்திர நேரத்தில் ஏற்றப்படக்கூடிய பரணி தீபத்தை அங்கு இருக்கக்கூடிய சொர்க்க பைரவர் சன்னதியில் வைத்து விடுவாங்க. அதற்கு பிறகு மாலை நேரத்தில் அதைத்தான் மலை உச்சிக்கு எடுத்துட்டு போய் தீபம் ஏற்றுவது வழக்கமாகுங்க. திருவண்ணாமலை மலை உச்சியில் ஏற்றப்படக்கூடிய தீபத்தை நம்ம வணங்கணும்னா பாவங்கள் அனைத்துமே நீங்கி பிறவி பிணைகள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்பட்டதும் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று பக்தர்கள் முழக்கமிடுவாங்க. இந்த உடம்பு நான் என்னும் எண்ணத்தை அழித்து மனதை ஆன்மாவில் அழித்து உள் முகத்தால் ஆத்மாவை ஆத்ம ஜோதி காண்பது தான் இந்த தீப தரிசனமாகுங்க. இதனுடைய அர்த்தமும் இதுதாங்க. திருவண்ணாமலை ஆலயத்தில் மிக பிரம்மாண்டமாக 3 மணிகள் இருக்குதுங்க. அதில் 2 மணிகள் அண்ணாமலையார் சன்னதி மண்டபத்தில் அமைஞ்சிருக்குது. மற்றொரு மணி உண்ணாமலை அம்மன் சன்னதியில் கட்டப்பட்டிருக்குதுங்க. இந்த 3 மணிகளையும் அடிக்கும்போது அதன் சத்தம் நீண்ட தொலைவுக்கு கேட்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த 3 மணிகளுக்கும் நூற்றாண்டை கடந்தவை அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்குதுங்க. சக்தியும் சிவனும் ஒன்றே என்ற உண்மையை பிருங்கு முனிவருக்கு உணர வைத்த சிவன் அர்த்த நாடீஸ்வரராக வடிவம் எடுத்த பெருமையை உடையது இந்த திருவண்ணாமலை திருத்தலமாகுங்க. பிரம்மாவும் விஷ்ணுவும் நெருப்பாக நின்ற சிவபெருமானின் அடிமுடிக்கான முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. அந்த நெருப்பு மலையாக மாறியதும் அதுவே கோவிலின் பின்னால் இருக்கக்கூடிய திருவண்ணாமலையாகுங்க. இதன் காரணமாகவே பஞ்சபூத தலங்களில் திருவண்ணாமலை அக்னித்தலமாகவும் இருக்குதுங்க. திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மலை பார்த்திங்கன்னா 260 கோடி ஆண்டுகள் மிகவும் பழமையானது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அதே போல் 24 ஏக்கர் பரப்பில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவில் 6 பிரகாரங்களையும் 9 ராஜகோபுரங்களையும் கொண்டதாகும். இந்த கோவில் மலை அடிவாரத்தில் இருப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. இந்த சிவாலயத்தில் 142 சன்னதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்களானது அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் 1000 தூண்களை கொண்ட 1000 மண்டபமும் அதன் அருகே பாதாள லிங்கமும் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் 43 செப்பு சிலைகள், கல்யாண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம் போன்றவை அமைஞ்சிருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த சிவாலயத்தில் 306 மண்டபங்களானது அமைஞ்சிருக்குதுங்க. அதில் 1000 மண்டபம், தீப தரிசன மண்டபம், 16 மண்டபம், புறவி மண்டபம், 7ஆம் திருநாள் மண்டபம் போன்றவையாகுங்க. அண்ணாமலையார் கோவிலில் 9 கோபுரங்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அதில் ராஜகோபுரம், பேர் கோபுரம், அம்மணியம்மாள் கோபுரம், திருமஞ்சன கோபுரம், கிளி கோபுரம், பல்லாள மகாராஜா கோபுரம் போன்றவை குறிப்பிடத்தக்கவையாகும். இதில் கிழக்கே இருக்கக்கூடிய ராஜகோபுரம் இந்தியாவில் 3வது பெரிய கோபுரமாகுங்க. அதோடு தமிழகத்தில் ஸ்ரீரங்கத்திற்கு அடுத்து மிகப்பெரிய கோபுரமாக இந்த கோபுரம் தாங்க சொல்லப்படுது. இந்த கோபுரத்துடைய உயரம் பார்த்தீங்கன்னா 217 அடி ஆகும். மேற்கே தெற்கு கட்டை கோபுரம், வடக்கே கட்டை கோபுரம், மேற்கு கட்டை கோபுரம் என கோபுரங்களானது இந்த ஆலயத்தில் அமைச்சிருக்குதுங்க. பெருமான் இந்த ஆலயத்தில் சுயம்பு மூர்த்தியாக பக்தர்களுக்கு அருள்பாலிச்சுட்டு வர்றாரு. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய மலையே சிவலிங்கம் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்மன் உண்ணாமலை அம்மன் அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் முருகர், விநாயகர், அர்த்தநாரீஸ்வரர், பெருமாள், பைரவர், பிரம்மலிங்கம், பாதாள லிங்கம் போன்ற சன்னதிகளும் இந்த ஆலயத்தில் அமைஞ்சிருக்குது. தனிச்சிறப்புக்குரிய விஷயமாகுங்க. இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தமாகுங்க. இந்த கோவிலில் தினமும்
மொத்தம் 6 கால பூஜைகளானது நடைபெறுது. பஞ்ச பருவ பூஜைகளும் சுக்கிரவாரம் மற்றும் சோமவார பூஜைகளும் நடைபெறுவது வழக்கமாகுங்க. பஞ்சபருவ பூஜைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அமாவாசை, கிருத்திகை, பிரதோஷம், பௌர்ணமி, சதுர்த்தி போன்ற பூஜைகளாகுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.